நாங்கள் சந்திக்கவும், உம்மை நாங்கள் தரிசிக்கவும், உம்மை நாங்கள் ஆண்டவரே உறவாடவும், உம்மோடு ஐக்கியப்படவும் இந்த காலங்களில் இந்த காலை ஆராதனைகளுக்கு மாற்றி தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய மாட்சிமையை, ஆண்டவரே உம்முடைய மேன்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணரத்தக்கதாக ஆண்டவரே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். உம்மை அறிந்து, உம்மை உணர்ந்து, உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உம்மோடு ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்தருள வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சுய அறிவையும் பலனையும் எங்களுடைய திறமைகளை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, விடுதலையோடு பச்சை கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னராய் கர்த்தரின் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆசீர்வாதத்தின் தெய்வமா இருக்கிறீரே. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுகிற ஜீவனுள்ள தெய்வனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களோடு உறவாடுகிற ஜீவனுள்ள தெய்வனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த காலங்களில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இடைப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களை குறித்து ஆண்டவரே விசாரிக்கிறவராய், எங்களை குறித்து கரிசனையுடைய தெய்வமாய் இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் நாங்கள் வாக்கியம் உள்ளவர்கள் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் தகப்பன் என்றும் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரை நெருங்கின ஒரு உறவில் நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு பாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். சகலத்தின் நீர் ஆளுகிற தேவன், சகலத்தின் மேலும் அதிகாரமுடைய தேவன். இந்த காலவெளியில நாங்கள் ஆண்டவரே தொழுது கொள்ளுகிற காலவெளியில கர்த்தாவே எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே இந்த காலை ஆராதனை முழுவதிலும் உடைய மகிமை விளங்கும்படியாக, உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அந்த வண்ணமாய் ஒருவராக போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராகப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்தருவீராகப்பா, எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கடைசி வாரங்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, போஷித்தீரே, உழுத்துவித்தீரே. ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் குறைவுபடவில்லையே. கர்த்தர் எல்லாவற்றையும் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சுதரம் சுதரம் சிங்கி கொட்டிகள் தாழ்ச்சித்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் வாக்கு பண்ணியதே. இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாமல் நடத்தி வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்தின வல்லவரை பூர்ணமாய் விசுவாசித்து தொடர்ந்து நாங்கள் பச்சைக்குள்ள கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறாவே. ஆமென். கர்த்தர் காலை ஆசீர்வதிக்கும்படியாக ஒருவர் சொல்லுங்கள்.
ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்துவதாக. இந்த காலை ஆராதனையில நாம் கர்த்தரை தொழுதுகிறபடியாக நாம் வந்திருக்கிறோம். நாம் நோக்கத்தை உணர்ந்து உற்சாகமாய் நாம் சேர்ந்து கர்த்தரை பாடுவோம். சித்தத்தை உயர்த்தி நம்ம பாடல்களை சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாட்டு புத்தகத்துல 1051வது பாடல். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே.
ஹalleluya. காலவெளியிலே நம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம், அவர்கள் வாசமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் இதை நினைவு கூர்ந்து அவர் தங்குகிற பரிசுத்த ஆலயமாய் ஜீவிக்க ஒவ்வொரு நாட்கள் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய பாட்டம் சுருத்துல 1141வது பாடல், போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை, ஸ்தோத்திர பாத்திரன் இயேசுவையே நித்திரமாய் என்று பாடல். போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை, போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை, ஸ்தோத்திர பாத்திரன் இயேசுவையே நித்திரமாய் என்று பாடுவேன். ஸ்தோத்திர பாத்திரன் இயேசுவையே நித்திரமாய் என்று பாடுவேன். ஆண்டவரே
மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணி சகமனோடு நாம் பாடி துதிக்க கர்த்தர் தெரியப்படுகிறார். பாடல் சொல்ல 521 பாடல். இயேசுவின் நாமம் ஓங்கிடவே நேசமுடன் புகழ் பாடிடுவோம். காசியில் நிகர் வேறதற்கில்லை, தாசர்கள் நாம் பேசாச்சுவோம். இயேசுவின் நாமம் ஓங்கிடவே நேசமுடன் புகழ் பாடிடுவோம். இயேசுவின் நாமம் ஓங்கிடவே நேசமுடன் புகழ் பாடிடுவோம். காசியில் நிகர் வேறதற்கில்லை, தாசர்கள் நாம் துதி சாற்றிடுவோம். God
காலங்களில் நாம் சேர்ந்ததை ஆராதிக்கும்படியாக விரும்பப்படுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உற்சாகமாய் உறுதியோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஓங்கும்படியாக, உம்முடைய நாமம் உயரும்படியாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காலவெளியிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் ஆட்கொள்ளுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஹalleluya ஹalleluya. உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. துதமா ஷபதலமா நகரமா திரமா எதிரிவா சந்தன நதிரிவா நகரமா திரமா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கது, உம்முடைய நாமம் புகழப்படத்தக்கது, உம்முடைய நாமம் எல்லா நாமங்களிலும் உயர்ந்தது. ஹalleluya ஹalleluya. ருதலா கேரி மாஷிதலா நிலவர கர மதுல மதிரிமா ருதலி மாஷிதலா நிலஹ சமர கதல வர மதுல. கர்த்தரை உயர்த்துவோம், நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமும் மாட்சியும் பொருந்தின ராஜாவே, எங்கள் தேவனே நாங்கள் புகழ்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் துதி உமக்கு பிரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை உமக்கு உகந்ததாக இருப்பதாக அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய துதிகளில் பிரியப்படுவீராக. ஹalleluya. இந்த காலவேளையில எங்கள் துதியுடைய எங்களுடைய சிங்காசனத்தை எட்டுவதாக ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில முகமுகமாய் தரிசிக்கும் ஒரு அனுபவங்களுக்கு தருவீராகப்பா. ஹalleluya. வந்தவனமாய் நாங்கள் போவதல்ல ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க ஆண்டவரே இந்த காலவேளையில ஆண்டவரே ராஜாதி ராஜாவை நாங்கள் சந்திக்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. முன்பு நாங்கள் அப்பா காணாமல் போனவர்களாக ஆண்டவரே, நாங்கள் உலகத்துல வனாந்திரத்துல நாங்கள் இருந்தோம் அப்பா. காணக பாதையில நாங்கள் இருந்தோம்ப்பா. எங்களை தேடி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில நன்றியோடுமே நாங்கள் சொல்லிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஆண்டவரே பள்ளியிலும் உம்முடைய பிரசனத்திலும் உம்முடைய சமூகத்திலும் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. இது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம், எத்தனை பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் அப்பா. ஹalleluya. கர்த்தரை சந்திக்கவும் அவரை தரிசிக்கவும் ஒரு பெரிதான ஒரு வாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வாக்கியத்திலே இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. புது கிருபைகளை தந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களையும் தயவையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காண்பிக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய கோபத்தை எங்களை சந்திப்பீரானால், கோபத்தை எங்களை கடிந்து கொள்வீரானால் யார் நிலைத்திருக்க கூடும் ஆண்டவரே. ஹalleluya. அந்த காலங்களிலே மனதுருக்கம் உள்ள இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறீரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், புகழுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சோதரம் 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 சோதரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தருக்கு போதுமானவராய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையாய் தாங்கி நடத்தியதற்காக நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உடைய கிருபைகளை தாங்கிக் கொள்ளாவிட்டால், உடைய இரக்கங்களை நடத்தாவிட்டால் ஆண்டவரே, இந்த காலங்களில் நாங்கள் ஜீவனோடு இருக்க முடியாதப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை மேற்கொள்ளும்படியாய் வந்தது ஆண்டவரே. மனுஷனுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள், அந்த கர்த்தரின் பட்சத்தில் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. எங்களுக்கு ஒத்தாசையாய் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் துருக்கமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, எந்த சூழ்நிலையை அசைப்பதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு எப்பொழுதும் உம்மிடத்தில் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஆண்டவரே. உம்மிடத்தில் எங்களுக்கு வந்தடையத்தக்க ஒரு இடம் உண்டு. இந்த காலவெளியில் ஆண்டவரே அப்பா சுதந்திரம் உங்களுடைய பிரசனத்துல உங்களுடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிற புறாவை போல மறைவிடத்தில் தங்கி இருக்கிற ஆண்டவரே சிகரங்களே மறைவில் தங்கி இருக்கிற புறாவை போல பிரசனத்துல இந்த காலவெளியில வந்து அடைகிறோம் ஆண்டவரே. ஹalleluya
ஆண்டவரே விக்கினங்கள் கரைந்து போகும் மட்டும் இந்த சக்திகளிலிருந்து மரண ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எனக்கு வேற எந்த இடத்திலும் தஞ்சம் இல்லை, வேற எந்த இடத்திலும் எனக்கு அடைக்கலம் இல்லப்பா. நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என்னுடைய பாதுகாப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே நீ பாதுகாப்பிலே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எந்த தீங்கும் நேரிடாதபடி என்னை காத்துக் கொண்டீரே. நன்றி 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் என்னை முடிசூட்டி நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மெசோதிக்கிறோம் மெசோதிக்கிறோம் மெசோதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Oh, thank you, Jesus. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மகிமை பிரதாபம் பாசத்தால்
கர்த்தர் ஜனம் இந்த காலங்களில் இது ஒரு கட்டளையா இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றியற்ற இருதயம் கர்த்தரை துதிக்க முடியாது. உணர்வற்ற இருதயம் கர்த்தரை நேசிக்க முடியாது. இந்த காலவேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ செய்த உபகாரங்களை மறப்பதற்கு ஒரு நன்றியற்றவனாய் நான் மாறி போகிறேன். எனக்கு எவ்வளவு நல்லவராகவே இருந்திருக்கிறேன். எனக்கு எவ்வளவு போதுமானவராக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கரம் பற்றி நடத்தனை கருத்துகிறேன். தகப்பனை போல என்னை கரம் பிடித்து நீ நடத்துகிறேன். கைவிடாமல் என்னை நடத்துகிறேன். இந்த மாதம் கடைசி வாரத்தில் நான் வந்திருப்பதற்கு காரணம் நீர் என்னை கைவிடாததான். நீர் என்னை கைவிட்டிருப்பீரானால் நிச்சயமாகவே நான் உடைந்து போயிருப்பேன். நான் சோர்ந்து போயிருப்பேன். என் வாழ்க்கையில பலரட்சியா இருந்திருப்பாங்க. என்னை கரம் பிடித்து நடத்துவதற்காக விழாதபடி என்னை பாதுகாத்துக் கொடுக்கிறேன். கால்களுடைய கிருபையை தாங்குகிறதுக்காக நன்றி. நான் பலவீனம், என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே. என்னுடைய சொந்த பலத்தினால உமக்காய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் காலவழியில் என்னை தாழ்த்துகிறேன். இம்மட்டுமாய் என்னை பலப்படுத்தினீரே, இம்மட்டுமாய் என்னை தாங்கினீரே, வலது கருத்தினால் என்னை தாங்கினீரே, ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தினீரே. நீர் மேய்ப்பராய் இருந்த என் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தினீரே. தாழ்ச்சி என்று என்னது என்னது அறியாத படிக்கிறேன். வாழ்க்கையில் அற்புதமாக நடத்தினீரே. நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எது குறைவப்படும் போதும் நீர் என்னோடு இருப்பீரானால் இந்த ஒன்று ஒரு குறைவும் இல்லை. நன்றியோடுமே நான் சோதிக்கிறேன். கரம் பற்றி நடத்துகிற கருத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் போது அவர்கள் வராத பாதையில் நடந்து போறாங்க. அடுத்து என்ன நடக்கும்? எந்த சத்துருக்கள் வருவாங்க? அடுத்த வேலை போஜனம் இருக்குமா, தண்ணீர் இருக்குமா, எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை நடத்தின ஒரு கண்மலை அவர்களோடு இருந்தது. இந்த கண்மலை அவர்களை நேசித்து அவர்களோடு பயணித்த கண்மலை. இந்த காலவழியில அவர்கள் இந்த கண்மலை ஆளுவது அறியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த காலவழியில நீங்களும் நானும் இயேசுவே அந்த கண்மலை ஆனவர் என்று அறிந்து கொள்ளும். நமக்காக உழைக்கப்பட்ட கண்மலை, நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலை, இந்த காலவழியில் நம்மை வழி நடத்துகிற கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில எந்த குறைவும் வரும் பொழுதும் நம்மை நிறைவாய் நடத்த வல்லவராய் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்களேன். என்ன நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும்? அவங்க மனுஷிகமா நினைத்ததுனாலதான் நிறைய நேரத்துல முறுமுறுத்தாங்க, நேரத்துல ஆண்டவரை கோவப்பட்டாங்க, நிறைய நேரத்துல ஆண்டவரத்துல அவங்க அவரை குற்றப்படுத்தினாங்க. எங்களை கைவிட்டீரே, எங்களுக்கு தேவையை சந்திக்கலன்னு சொல்லி கர்த்தரிடத்துல முறையிட்டு கொண்டிருக்காங்க. ஆனா ஒரு சிறு கூட்டத்தார் இந்த குறைவின் மத்தியிலும் கர்த்தரை நம்பினாங்க. அவர்கள் அற்புதமாய் போஷிக்கப்பட்டாங்க. கர்த்தர் மனாந்திர பாதையிலும் மன்னாவினால் போஷிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஜனமே இந்த காலவெளியில எப்படி நடக்கும், எந்த வழியில் நடக்கும்ன்றது நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம ரொம்ப நம்முடைய மூளையை பிரயோகிச்சு எப்படி இதை நான் செய்யறது, எந்த வழியில் இது நடக்கும், நம்ம வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். வழிகள் நம்முடைய அல்ல, அவர் நம்மை வழி நடத்துகிறவர். இந்த காலவெளியில என் கர்த்தர் வழி நடத்துகிறவர். சங்கீதம் 32:8 அவர் சொல்கிறார், நான் போதித்து நான் வழி நடத்துகிறேன், நடக்க வேண்டிய வழியோடு நான் காண்பிப்பேன்.
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், அந்த மேக ஸ்தம்பமானது அவளுக்கு முன் சென்றது. எதுக்குன்னா அவள் போக வேண்டிய வழி இல்லைன்றதை காண்பிக்கும்படியாகவும் இளைப்பாடும் ஸ்தலம் என்பதை தேடி கண்டுபிடிக்கும்படியாக அந்த மேகஸ்தம் அவளுக்கு முன் சென்றது என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு முன் செல்கிறாரா? கர்த்தர் ஜனமே, இல்ல அவரு நம்ம சார்ந்து கொள்ளாம இந்த சொந்த பலத்தை நம்பி நடந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கால வேளையில அவர் நம்பி இருக்கிற வாழ்க்கையில அவர் முன் செல்லுகிற தெய்வமா இருக்கிறார். என் கிருபைகளுக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் சமூகங்களுக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை விசுவாசித்து சொல்லும், ஆண்டவரே, வனாந்திர பாதையா இருந்தாலும் சரி, புல்வெளியின் பாதையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வழிநடத்துதலை நான் சார்ந்திருக்கிறேன். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் குறைவுபடாதப்பா. எனக்கு ஒத்த ஆசை உங்களிடத்திலிருந்தே வரும். என்னுடைய வாழ்க்கை வானம் பார்த்த பூமி. மழை பெய்தால் நான் போஷிக்கப்படுவேன், பெய்யாவிட்டால் நான் பெய்யும் வரைக்கும் காத்திருப்பேன். என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையில நான் நம்புவது உம்மாலே வரும். அப்பா, ஆண்டவரே, மனுஷனிடத்திலிருந்து அல்ல, நான் நம்புவது உம்மிடத்திலிருந்தே வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்தே வருகிறது. இந்த கால வேளை உண்மையை நான் நம்பியிருக்கேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நான் எதிர்பார்த்தது போல இல்லாவிட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை ஆட்கொண்டவர் என்னை கைவிட மாட்டேன். என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்னை கைவிட மாட்டேன். இந்த காலங்களில் என் பட்சத்தில் இருக்கிறதற்காக நன்றி. என்னை நடத்தி வருகிறதற்காக நன்றி. இதுவரைக்கும் என் சார்பில் என்னோடு கிரியை செய்து வருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதும் அப்பா. இந்த பிரச்சனை எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. தாகமுள்ளோர் அனைவருக்கும் தாகம் தீர்க்கும் கண்மலையே, தாகமுள்ளோர் அனைவருக்கும் தாகம் தீர்க்கும் கண்மலையே, தமக்கை வருபவரை தள்ளிடாத கண்மலையே, தமக்கை வருபவரை தள்ளிடாத கண்மலையே,
எங்கும் ஜனம் குறைகள் தீர்க்க எங்கும் என்னோடு கூட வருவதற்காக என் அடைக்கலம் நீரே, என் பாதுகாப்பு நீரே. ஆண்டவரே, எனக்காக ஒரு இடம் உண்டு. உம்மன் மண்டையில் நான் சேரும் பொழுது, கிட்டே சேரும் போது எனக்காக ஒரு இடம் இருப்பதற்காக இந்த கண்களை எனக்காகவே பிளந்தது. அவர் அண்டையில் எனக்கு ஒரு இடம் உண்டாக முடியாது. எனக்காகவே கண்களை பிளந்தது. காலவெளியில் எனக்காகவே உழைக்கப்பட்டீர்கள். காலவெளியில் புதாவிடத்தில் நான் எனக்கு இடம் உண்டாக முடியாது. அவருடைய பிரசனத்தில் எனக்கு இடம் உண்டாக முடியாது. அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு இடம் உண்டாக முடியாது. எனக்காக உடைக்கப்பட்ட கண்களே, நாங்கள் சோதரிக்கிறோம். அண்டவரே, கொண்டவர்களே, உண்மையை நாங்கள் தொழுது நேசிக்கிறோம். உமக்காக நாங்கள் ஓட எங்கள் வாழ்க்கை முதன்மையாக நாங்கள் பாராட்டுகின்றே. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றின் மத்தியில் முதன்மையாக நாங்கள் வைக்க உதவி செய்ய, நிறைவிலும் குறைவிலும் நன்மையிலும் தீமையிலும் எல்லா சூழலிலும் நீரே எங்களுக்கு முதன்மையானவர். You are the first one. Hallelujah. இந்த மனுஷன் வந்தாலும் இந்த மனுஷன் போனாலும், யாருக்கு கைவிட்டாலும் யாருக்கு ஆதரவா இருந்தாலும், காலங்களில் நீரே எங்களுக்கு முதன்மையானவர். நீங்க தான் எங்களுக்கு முதன்மையானவர். ராஜ்யம் தான் எனக்கு முதன்மையானவர். மனுஷனை முதன்மையாய் வைத்து ஏமாந்தது போனோம். நீர்தான் எங்களுக்கு முதன்மையானவர். Hallelujah, hallelujah, hallelujah.
உம்மை முழு உள்ளத்தோடு
நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏனென்றால் உமக்கு நிகரான ஒருவரும் இல்லையே, உமக்கு சமமான ஒருவரும் இல்லையே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர். உம்மை அல்லாமல் தெய்வம் இல்லையே, உமக்கு சமமானவர் ஒருவர் இல்லையே. ஆராதனைக்குரிய எங்கள் தெய்வமே, பாதப்படியில் நாங்கள் குனிந்து முழங்கால் படுகிறோம். நீரே ஆண்டு கொள்ள வேண்டுமே. நீர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லையே, பிரசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையே இல்லையே. இருளான எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கிறேன். நம்பிக்கையற்ற எங்கள் வாழ்க்கைக்கு நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற கர்த்தர், எங்களை கைவிடாத கர்த்தர், எங்களை காண்கிற தெய்வம் நீரம்தான். மனுஷர்கள் எங்களை மறந்து போயிருக்கலாம், மனுஷர்கள் தங்கள் முகங்களை மறைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீர் எங்களை காண்கிற தெய்வம். துறவண்டையில துறவு என்றே அறியாமல் தாகத்தால் வறண்டு மறிக்கிற தருவாயில கதறும் பொழுது எங்களை காண்கிற தெய்வம் நீரப்பா. வனாந்திரத்தின் தனிமையின் பாதையில எங்களை காண்கிற தெய்வம் நீரானது. நீங்கள் எல்லோ ஈகிறார்கள். இந்த காலவெளியில் என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நான் கண்டேன் அல்லவா என்று சொல்லத்தக்க ஒரு அளவுகளில் உண்டாகட்டும். நீர் எங்களை காண்கிறீர் என்கிறதை குறித்த ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். அநேக நேரங்களில் கர்த்தர் பாரார், சர்வ வல்லவருக்கு இதை குறித்து அறிவு உண்டோ என்று சொல்லி துன்மார்க்கரை போல எழுதுகிறோம். எங்களை மன்னிப்பீராக. சர்வ வல்லமுள்ளவர், சகலத்தை நீர் காண்கிறவர். உடைய கண்கள் பூமியை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தமக்கு பயப்படுகிற ஒரு விஷயத்திலே உடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார்கள். இந்த காலவெளிகளை காண்கிறதற்காய் நன்றி, எங்களை விசாரிப்பதற்காய் நன்றி. எங்களை சந்திக்கும்படியாய் ஒவ்வொரு முறையும் உங்கள் பிரசனத்தில் வரும்போது எங்கள் அடையில் வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். நீ அழைக்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து அசியமாடுகிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே. இது பெரிதான ஒரு பாக்கியம். நீங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்தவர்களாய் வாழ, நன்றியற்றவர்களாய் நாங்கள் போகாத படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவரை நன்றியற்றவர்களாய் முறுமுறுத்து கசந்து எங்கள் இருதயத்தின் கசப்பினால எங்களுடைய தண்ணீர் கசப்பாய் மாறாதபடிக்கு, வாழ்க்கை கசப்பாய் மாறாதபடிக்கு ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை தருவாங்க. கொடுத்திருக்கிறவர்களை குறித்து நன்றியோடு உதவி செய்ய, பிறரை பார்த்து அவனிடத்துல இது இருக்கிறேன் இல்லையேன்னு சொல்லி பொறாமைப்பட்டு இருதயம் கசந்து போகிற வாழ்க்கை வேண்டாம். நன்றியுள்ள இருதயம் எனக்கு வேண்டாமப்பா. நீ செய்த உபகாரங்களை மறவாத படிக்க ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரிக்க உதவி செய்ய. தந்திருக்கிற நல்ல நாளுக்காய் நன்றி, தந்திருக்கிற ஜீவனுக்காய் நன்றி, தந்திருக்கிற நல்ல சுகம் பலனுக்காய் நன்றி, தந்திருக்கிற வஸ்திரங்களுக்காய் நன்றி, தந்திருக்கிற வீடுக்காய் நன்றி, தந்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காய் நன்றி, தந்திருக்கிற நல்ல உற்சார் உறவினருக்காய் நன்றி, தந்திருக்கிற நல்ல சபைக்காய் நன்றி, கொடுத்திருக்கிற நல்ல உடன் விசுவாசிகளுக்காய் நன்றி, கொடுத்திருக்கிற வேலைக்காய் நன்றி, கொடுத்திருக்கிற வாகனம், கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பெற்ற அறிவிக்கத்தக்க சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த கால வேளையில உங்க நன்றி சொல்வதை விட என்னால் என்ன செய்ய முடியும் அப்பா?
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் துதிக்க, நன்றியோடு ஜீவிக்க உதவி செய்ய எங்களை ஆட்கொள்ளும். கிருபை மகிழ்ச்சி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயபிதாவே. கர்த்தர் தொடர்ந்து மீதியான காரியங்களை பொறுப்பேற்று நடத்தும்படியாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுங்கள் செய்யும். யாரும் வேண்டும் என்று சங்கீத புஸ்தகத்தில் 25வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Let us turn our Bibles to the book of Psalms 25, 684வது பக்கத்தில் 25வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். உத்தமம்
நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். நான் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, தேவனை மகிமைப்படுத்துவோம், சதத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, சிறந்து ஸ்தோத்திரிப்போம். சகோதர சகோதரிகளாக, முதியவர்களாக, சிறு பிள்ளைகளாக, வாலிபர்களாக தேவனை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். இன்னும் சதத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நம்மளுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனை மகிமைப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். கிருபையுள்ளவராய், நன்மை செய்கிறவராய், இந்த வருஷம் துவக்கி நமக்கு இந்த 7ஆம் மாதம் வரையில் நம்மை காத்து திருமையாய் நடத்தி வந்த தேவன், நாம் எவ்வளவேனும் பார்க்கிறவர்கள் அல்ல. இந்த மாதம் துவக்கி இந்த கடைசி வாரத்தை நாம் காண செய்யவும், ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மை கிருபையாய் பாதுகாத்து எந்த தீங்கும் நேரிடாமல் காத்த தேவன், அவரை உண்மையுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிப்போமா, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரரப்பா. எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்த எங்கள் ரட்சகர், எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வேளையிலும் எங்கள் மத்தியில் இருக்கிறவரை, எங்களோட அசைவாடுகிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை துவக்கத்திலிருந்து நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை காண்கிற தேவன் அப்பா, எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தைகளோடு கூட இடைப்பட்டும் எங்களை சிந்தையில திறந்து கொடுக்கிறோம்ப்பா. எந்த விதத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு கவனத்தோடு, எச்சரிக்கையோடு, எங்களுடைய முழு சிந்தையோடு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு பகுதியும் நீர் மகிமைப்படுங்க. உங்களுடைய கரத்துல முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிறைய பெரிய காரியங்களை செய்ய எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு ஏமாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த 25வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம். நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக காரியங்கள், இதுல ஒரு சில காரியங்களை நீங்க அதை வீட்டுல போய் தியானித்து பாருங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். எத்தனை முறை இவர் கர்த்தாவே, கர்த்தருக்கு கர்த்தர் என்று சொல்லுகிறார்னு அதை பாருங்க. அதுல உம்மிடத்தில், உண்மை, உமக்கு, அந்த மாதிரி இந்த வார்த்தை தேவனை குறிக்கிற வார்த்தைகள். அப்ப இந்த சூழ்நிலை 25வது சங்கீதம் என்ன சூழ்நிலையில, என்ன நிலையில அவர் எழுதியிருக்கிறாரு, இல்ல பாடினார் நமக்கு தெரியல. ஆனா ஒரு துன்பமான நிலையில, ஒரு கஷ்டத்தின் மத்தியில என்ன செய்திருக்காரு, பாடியிருக்காரு இல்லையா? ஏன்னா நம்ம பின்பாக தான் பார்க்கிறோம் அவருடைய நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இந்த ஆச்சரியம் என்னன்னா, இந்த சங்கீதத்தை அவர் துவங்கும் போது தன்னுடைய பிரச்சனைகளோட என்ன செய்யல, துவங்கல இல்லையா? கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் எடுத்த உடனே, சில நேரம் நம்ம நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல, சில பிரச்சனைகள் ரொம்ப அமிழ்த்தும் போது நம்ம நம்பகத்தன்மையாகவோ இல்ல யாரிடத்துலயும் நம்ம பகிர்ந்து கொள்வோம்னா, அவங்க வந்த உடனே என்ன செய்வோம், முதல்ல பிரச்சனையை தான் சொல்லுவோம் இல்லையா? அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்களா, அவங்களால இப்படி யோசிக்க முடியுமா, அவங்க என்ன யோசிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம என்ன செஞ்சிருவோம், நிறைய வேதனை நம்ம இடத்துல இது நடந்தது, ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி பேசினாங்க, இந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா நம்ம நிலை அப்படி இல்லையா? நம்ம சில பிரச்சனைகளை நம்மளால தாங்க முடியாத போது, நம்மளுடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த முடியாத போது, அந்த பிரச்சனை யாரா என்ன செய்யணும், கேட்கணும். அந்த பிரச்சனை யாரா எனக்கு என்ன செய்யணும், புரிந்து கொண்டாங்க, நலமா இருக்கும். ஆனா இந்த தாவீது இவரை பார்த்தீங்கன்னா, அதுவும் இதை நான் யோசித்து பார்த்தேன். நம்ம பேசுற காரியங்கள், நம்ம சாதாரணமா பேசுறதையும், நம்ம இந்த பிரச்சனையின் மத்தியில பேசுறதையும் ஒருவர் எழுதி ஒரு புத்தகம் போட்டாங்கன்னா அதை நம்ம எடுத்து வாசிப்போமா?
ரொம்ப யோசிக்கிறீங்களா? சரி, யோசித்து பாருங்க இல்லையா? இது சமீபத்துல யோசித்து பார்த்தேன். நான் பேசுகிற வார்த்தைகளை, நான் இந்த பிரச்சனைகள்ல யோசிக்கிற நிலைகளை, நான் போற சூழ்நிலைகள், ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறத ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நானே எழுதுறேன், எல்லாவற்றையும் ஒன்று விடாம நான் எழுதுறேன். திரும்ப அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிப்பேன். திரும்ப நான் விருப்பத்தை, இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேனா, அந்த மாதிரி நான் யோசிச்சு வாசிப்பேனா, இல்லைன்னா இத நான் ஏன் அந்த நேரத்துல சொன்னேன், நான் அந்த நேரத்துல சிந்திக்காம பேசிட்டேன், நிறைய விஷயங்களை யோசிப்போம். ஆனா இவர் அதான் நான் யோசித்து பார்த்தேன். தாவீது அவருடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. மேய்ப்பராக இருக்கிறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 17 வயதிலேயே தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா 17 வயதிலேயே அவரை சிங்காசனத்துல உட்கார வைக்கல. 13 வருடங்கள் ஆகுது. அதுலயும் 13 வருஷம் ஆண்டவர் குடமிட்டாருன்னு லேசா நம்ம சொன்னா பரவாயில்ல, சத்ருக்களாலதான் என்ன செய்கிறாரு, அவர் வாழ்க்கையே ஓடுது. ஒவ்வொரு நாளும் பயம்தான் இல்லையா? யாரு எந்த நேரத்துல அவரை கொலை செய்வாங்கன்னே அவருக்கு தெரியாது. அதுல முக்கியமா யாரு, அவருடைய மாமனாரே எப்ப அவரை கொலை செய்வாருன்னு தெரியாது. முதல் வயதுக்கு அப்புறமும் அவருடைய பிள்ளை அந்த நிலைமை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கலாம் இல்லையா? எவ்வளவு புலம்பல்கள் இருந்திருக்கு. ஆண்டவரே உங்களுக்கு நீங்க பார்க்கிறீங்களா இல்லையா, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுதா இல்லையா, என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா, இத்தனை பேர் என்ன இப்படி பேசுறாங்களே, இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களே, எவ்வளவு விஷயங்களை நம்ம அவர் சொல்லியிருக்கலாம், யோசித்து பாருங்க. ஆனா இவர் எழுதும் போது இந்த சங்கீதம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஏன்னா இது நான் கவனித்தது, நீங்க யோசித்து பாருங்க, வீட்டுல போய் தியானித்து பாருங்க. இந்த 1வது வசனத்துல இருந்து நீங்க 13-15 வரைக்கும், 14-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முழுவதுமா ஆண்டவரே தான் நோக்கி சொல்றாரு, அவரை பத்தி தான் சொல்றாரு. நீங்க அவர் எப்படிப்பட்டவர், அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு ஜெபமாக ஒரு பாடலாகவே சொல்றாரு. முதல் வசனத்துல பாருங்களேன், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். 4வது வசனத்துல பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வழியில எனக்கு தெரியும். 6வது வசனத்துல பாருங்க, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரணங்களையும் நினைத்தருளும். 7வது வசனத்திலேயே நடுவுல நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். 8வது வசனத்துல அவருடைய குணாதிசயம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். 10வது வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். அடுத்த வசனத்துல தன்னை திருப்பி அர்ப்பணிக்கிறார், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது. 12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுக்கு. அப்போ ஒரு வழி இல்லாத சூழ்நிலையில, ஒரு குழப்பமான நிலையில, என்ன சொல்வதுன்னு தெரியாத ஒரு நிலையில இவருடைய இருதயத்தை எவ்வளவு கவனமா ஆண்டவர் இடத்துல திருப்புறாரு பாருங்க. ஆண்டவரே நீங்க இப்படிப்பட்டவர், நீர் உத்தமர், நீர் தயவுள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், உங்களுடைய கிருபை நிமித்தம். அப்ப நமக்கு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? ஒருவேளை என்னுடைய பாவத்தினால என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கும், இல்ல என்னுடைய அக்கிரமத்தினால என் நிலைகள் இப்படி இருக்கும். அப்ப அதையும் அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமம் பெரியது. அப்போ 7வது வசனத்துல பாருங்க, என் இளவயதின் பாவம் என்ன செய்யாதீங்க, என் மீறுதல்களையும் நினைக்காதிருங்க, அதை மன்னிங்க ஆண்டவரே. அப்ப எல்லாவற்றையும் தேவனிடத்துல என்ன செய்கிறார், அவர் அர்ப்பணிக்கிறார், தேவனிடத்துல தன்னை திருப்புகிறார். ஏன்னா நம்ம இந்த மனுஷ நிலை இல்லைன்னா, நம்மளுடைய இந்த சரீரம் இல்ல, இந்த மாம்சம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம விழுந்து போன நிலையுடைய பரிதாபமான சூழ்நிலை என்னன்னா, நம்ம பிரச்சனையில யார வேணா தேடுவோம், ஆண்டவரை தவிர. நம்ம இந்த சூழ்நிலைகளை யார் வேணா நம்ம நினைவுக்கு வருவாங்க, ஆண்டவரை தவிர. ஆனா அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. நம்ம கவனிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் யாரிடத்துலதான் திருப்புகிறார், தேவனிடத்துல. என் ஆத்மாவை அவர் இடத்துல திருப்புறேன். எத்தனை முறை அவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ அவரை நம்புறவர்கள் எப்படி இருப்பாங்க, இதுல 20வது வருஷத்திலேயே சொல்றாரு, என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நீங்க தான் ஆண்டவரை அதை செய்ய முடியும். அப்ப எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. அவர் நான் யோசிக்கிறது என்னன்னா, அவர் சொல்லுகிற நிலை, என்னை என்ன நினைச்சிருவாங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற அர்த்தத்துல இல்ல, நான் உங்களை நம்பி இருக்கேன், என்னுடைய நம்பிக்கை நீர், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன்னா இது அடிக்கடி சில நான் கேள்விப்பட்டது எப்படின்னா,
மனுஷங்க என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க, அதுவா நமக்கு முக்கியம். 4 பேர் என்ன விதமா நினைச்சிட்டு போட்டோம். அவங்க எப்பவுமே இந்த உலகத்துல, ஏன்னா அது ஒரு கதை நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு தகப்பனும் மகனும் எதுல போனாங்க, ஒரு கழுதையில போகும்போது விட்டு வச்சாங்களா இல்லையா, அந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப போகும்போது கழுதையில ஏறிக்கலாம்ல, அந்த பையனை ஏறி உட்கார வச்சா பையனுக்கு அறிவு இருக்கா, அப்பாவை உட்கார வச்சிருக்கலாம்ல, அப்பா உட்கார வச்சா பாவம் அந்த கழுதையை விடுங்க. அப்போ என்ன செய்தாலும் என்ன செய்வாங்க, குறைதான். இல்லைன்னா அதை மனுஷர்கள் காண்கிற விதத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்தவே முடியாது. ஆனா அந்த வேதம் பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் மாறாதவர், அவர் உத்தமர், அவர் நல்லவர், அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர், அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல, அவர் நன்மையே செய்கிறவர். நம்ம சூழ்நிலைகள் தீமையா இருந்தாலும் அது நன்மையாக மாற்றுகிறவர். எப்போது நான் ஒரு இடத்துல முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீங்க தான். என் சூழ்நிலைகள் எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனா அவைகளில் நின்று என்னை விடுவிக்கிறவர் யாருதான், நீர் மாத்திரம் தான். அப்போ சாந்த குணமுள்ளவர்களை பற்றியும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரிடத்துல அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார், யாரோடு அவர் நெருக்கமாக இருக்கிறவர், இல்ல நெருக்கமான உறவு கொள்ளுகிறவர். நிறைய காரியங்களை இந்த 25வது சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த வீட்டுல போய் அதிகமாக நீங்க தியானித்து பாருங்க. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, உங்களோட பேசுவாரு. அப்போ இந்த கடைசி சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்க முடியும். 16ல இருந்து கவனித்து பாருங்களேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் போது இது தாவீது வாழ்க்கையை வாசிக்கிற மாதிரி யோசிக்கிறோமா, இல்லைன்னா இது எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கே இந்த வார்த்தைகள், நான் என்னுடைய நிலைமையை எப்படி இவ்வளோ எழுதியிருக்க நீங்க யோசித்திருக்கீங்களான்னு தெரியல. இப்ப அடுத்த வசனங்களை பாருங்க. என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகின்றது, என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம். அப்போ ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையா, அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற பரிசுத்தவான்களாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிற நாம் ரொம்ப கவனமா இந்த விஷயங்கள்ல, தேவனோட இருக்கிற உறவுல நாம இருக்கணும். நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. எதுலனா, தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அவருக்கு தெரியும்ன்றது நம்ம பயமும் கொண்டு வரணும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அப்போ அவர் எவ்வளவு கவனமா சொல்லிட்டாரு பாருங்க. இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகின்றது, என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். அப்போ தேவனிடத்தில் என்னுடைய உறவு ஒவ்வொரு நாளும் சரியா இருக்கான்னு கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்ப அவரோடு நான் நடக்கிறேன்னா, அவரிடத்துல நான் கேட்கும் போது அவர் நிச்சயமா என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் உம்மோட சரியா இருக்கிறேனா, இல்ல உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் இடத்துல இருக்கா, நான் சிந்திக்கிறது உங்களுக்கு பிரியமா இருக்கா, நான் சிந்திக்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரியமா இருக்கா, நான் பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரியமா இருக்கா, நான் பார்க்கிற விஷயங்கள் உண்மை பற்றி எனக்கு வெளிப்படுத்துதா, இல்லன்னா இந்த உலகத்தை பத்தி எனக்கு வெளிப்படுத்துதா? போன வாரத்துல யோசித்து பாருங்க, எவ்வளவு அதிகமா நம்ம தேவனை யோசித்து பார்த்தோம், எவ்வளவு அதிகமா தேவனை அறிந்து கொள்ள நாம் நேரத்தை கொடுக்க நமக்கு நம் முயற்சி எடுத்தோம் இல்லையா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் வசனம் சொல்லுது. தேவனுக்கு ஏற்ற விதமா, தேவ பக்திக்கு ஏற்ற விதமா நம்ம என்ன செய்யணும், அதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்மளுடைய ஞானேந்திரியங்களை என்ன செய்யணும், நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த பழைய காலங்கள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க, கவனமா அப்படி வாழ்ந்தாங்க. நான் பேசுற வார்த்தைகள் எதனால நான் பேசினேன், நான் கோபப்பட்ட சில வார்த்தைகளை பேசினேனா, இல்லைன்னா எதனால அந்த வார்த்தை இடத்துக்கு வந்தது, ஆண்டவரே இந்த வார்த்தை உனக்கு பிரியமானதா, உனக்கு ஏற்ற வார்த்தையா, என் இருதயத்துல நான் யோசிக்கிறேனே ஏற்ற வார்த்தைகளா, நான் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு. அப்போ வசனங்களை நாம் வாசிக்கும் போதும் தியானிக்கும் பொழுதும் ஆவியானவரோடு நாம் கேட்கும் போதும் பேசும்போது அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ இவர் இந்த சங்கீதக்காரனை போல
இந்த தாவீது ராஜாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனைகள், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அவரை பற்றி கொள்ளவும், அவரை நோக்கவும், அவரையே சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக இந்த பாடலை கண்டிப்பா நம்ம சபையில அதிகமா நம்ம பாடிக்கிறோம். நீங்காதிரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்று. அந்த பாடலுடைய கதை எனக்கு அதிக நாட்களா தெரியாது. ஆனா சமீபத்துல அதை குறித்து நான் பார்க்கும்போது, வாசிக்கும்போது, தனக்கு டியூபர்குலோசிஸ், அதாவது டிவி இருக்கும் பொழுது எழுதப்பட்ட அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு என்ன சிந்திக்கிறதுன்னு தெரியல. அப்போ அந்த நாட்கள்ல இதற்கு என்ன இல்ல, இந்த வியாதிகளுக்கு மருந்து கிடையாது. அப்போ அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி என்ன செய்யறாரு? ஒரு மனுஷன் எழுதின பாடல் என்ன பாடல்? என்னோடிலும் நீங்காதிலும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் சகாயம் மற்றோர் ஒத்தாசை அற்று போயினும் நீங்கா ஒத்தாசை நீர் என்னோடிலும். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனையே நோக்கி கொண்டிருக்கவும், தேவனை பற்றி கொள்ளவும் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இது என்றைக்கு நாம் அப்படி புரிந்து கொள்கிறோமோ, நம்ம கண்டைக்கு யாருமே நீங்க வேதம் வாசித்தீங்களா, செபித்தீங்களான்னு நம்ம என்ன செய்யவே வேணாம், கேட்கவே வேணாம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே, இவ்வளவு பெரிய ரட்சகரை எனக்கு சொந்தமா நான் பெற்றிருக்கிறேனே, அவரை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், நான் இன்னும் அவரை நேசிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? இன்னும் அவர் நம்மை பலப்படுத்துவார். அப்போ தேவன் விரும்புகிறது அதுதானான்னு கேட்டீங்கன்னா அதுதான். அவர் தெளிவா நமக்கு சொல்லுகிறாரு. ஒரு கேள்வி கேட்கும் போது அதான் சொல்றாரு இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் பாதி இருதயத்தோடும், ஒரு நாள் மட்டும், வாரத்தில் 3 நாள் மட்டும், பாதி இருதயத்தோடும் மீதி சரீரத்தோடும் அப்படி போட்டுட்டான். இல்ல, உன் முழு இருதயத்தோடும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் சத்தமாக வசதி சொல்றோமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், மார்க்ல பாத்தீங்கன்னா உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதல் கட்டளை நமக்கு. ரெண்டாவது அதற்கு இணையான கட்டளை. அதாவது அது ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிருந்தாங்கன்னா கூட சரி இல்லையா அப்படின்னு விட்டுருக்கோம். ஆனா அதுவும் இணையான கட்டளை. அது என்ன கட்டளை? சொல்லாம சேர்ந்து சொல்லுவோம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவரை அதிகமாய் நேசிக்க, அவரை பற்றி கொள்ளவும், அவருடைய நேசத்தினால நாம் மற்றவர்களே நேசிக்கவும் நம்ம என்ன செய்வாராக? பலப்படுத்துவாராக. நான் கவனிக்கிறதுன்னா, ஒரு சிலருக்கு இங்க இப்ப புரியாது நினைக்கிறேன். நீங்க வேணா வீட்டுல போய் என்ன செய்யுங்க, அதிகமா தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார், உதவி செய்வார். அவரை இன்னும் அதிகமா நேசிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சை பெருகணும், அந்த வாஞ்சையில வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சில பிள்ளைகள், பாலின பிள்ளைகள் வந்து சொல்லுங்க. கர்த்தர் Proverbs, living protection to those who